வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். அனுரகுமார திசாநாயக்காவை சந்தித்திருக்கின்றார் ஸ்ரீதரன். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ஸ்ரீதரன் அவர்கள் முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் அனுரகுமார திசாநாயக்காவை சந்தித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் சில உறுப்பினர்கள் டன்னில் அரசிடம் மதுபான சாலை உரிமம் பெற்றுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அவர்களின் பட்டியலை EVPயின் அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. ஈழத் தமிழர்களுக்கான அதிகாரம் இலங்கை ஜனாதிபதியிடம் வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்த வேண்டும் என்று இந்தியாவின் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை. ஈழத் தமிழர்களுக்கான அதிகாரம் ஜெய்சங்கரிடம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. இலங்கையின் புதிய ஜனாதிபதி EVPயின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா பொறுப்பேற்ற பிறகு முதல் வெளிநாட்டு தலைவராக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எதிர்வரும் 4ஆம் திகதி இலங்கை செல்கின்றார். இருதரப்பு உறவுகள் வலுப்படுத்தும் நோக்குடன் அவர் மேற்கொள்ள இருக்கும் இந்த பயணம் அங்குள்ள ஈழத் தமிழர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டாம், அதிகாரம் அளிக்கும் வகையில் அமைய வேண்டாம். 13வது அரசியல் சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் தமிழர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட அதிகார பரவல் என்பது மிக குறைவானதுதான் என்றாலும் கூட அதுவும் கூட 35 ஆண்டுகளாக சாத்தியமாகவில்லை. கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையை ஆட்சி செய்த கட்சிகள் அல்லது புதிய கட்சியைச் சேர்ந்த ஒருவர் ஜனாதிபதியாகி இருக்கும் நிலையில் ஈழத்தமிழர்களுக்கான அதிகாரம் வழங்கப்பட வேண்டாம். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கை செய்யப்படுவது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்றைய நிலையில் தமிழக மீனவர்கள் 162 பேர் கை செய்யப்பட்டு இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்யும்படியும் மீனவர்கள் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் கூட்டுப்பணிக்குழுவை அமைக்கும்படியும் இலங்கை ஜனாதிபதியை வலியுறுத்த வேண்டும் என்ற வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு ராமதாஸ் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமாராவின் தாயார் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் தாயாரின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. ஜனாதிபதியின் தாயார் வசித்திருந்த வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குமாரஸ்ரீ குற்றம் சுமத்துகின்றார். இந்த வீடு தற்பொழுது மூடப்பட்டுள்ள போதிலும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை நீக்குதல், காலிமுகத்திடலில் வாகனங்களை காட்சிப்படுத்தல் ஆகியன அரசியல் கண்காட்சி நடவடிக்கை என்றார். தமக்கு அரசியல் ரீதியாக எவரிடமிருந்தும் அச்சுறுத்தல் இல்லாத போதிலும் அநேக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. அவர்களுக்கான விசேட பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்தின் கடமை. ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இந்த கருத்துக்களை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அனுரகுமார திசாநாயக்காவின் பின்னால் இளைஞர்கள் சென்றால் அவர்களை விட முட்டாள்கள் யாருமில்லை. கஜேந்திரகுமார் பகிரங்கம். நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் EVPக்கு பின்னால் இளைஞர்கள் சென்றால் அவர்களை விட முட்டாள்கள் யாருமில்லை என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அறிவிக்கின்றார். வடகிழக்கில் சில இளைஞர்கள் EVPயை ஆதரிப்பதாக கூறுகின்றனர். ஆனால் எமக்கு அவ்வாறு ஆதரவு வழங்குவது எதுவும் தெரியவில்லை. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த போர் இடம்பெறுவதற்கு முழுமையான ஆதரவை வழங்கியது EVPயே. தற்போதைய ஒற்றை ஆட்சிகள் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை விட மோசமான தமிழர்களை ஏமாற்றுவதற்காக ஒருமித்த நாடு என்ற சட்டத்தை அறியாத சொற்பதத்தை பயன்படுத்துகின்றார். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் EVPக்கு பின்னால் இளைஞர்கள் செல்வார்கள் என்றால் அவர்களை விட முட்டாள்கள் யாரும் இல்லை என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிடுகின்றார். அனுரகுமார திசாநாயக்காவை கௌரவ பெயர்களினால் அழைக்க வேண்டாம் என்ற கோரிக்கை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை மேன்மை தங்கிய அதிமேதகு என்று விழிக்க வேண்டாம் என்று தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் அறிவிக்கின்றார். அனுரகுமார ஜனாதிபதியாக பதவி வகித்தாலும் அவரை தோழர் என்றே அழைக்க முடியும். தற்பொழுது இந்த நாட்டின் ஜனாதிபதியாக கடமையாற்றி வரும் அனுரகுமார திசாநாயக்காவை ஜனாதிபதி அனுரகுமார என்று விழிக்க முடியும். எங்கள் ஜனாதிபதி அதிமேதகு மேன்மை தங்கிய உட்பட்ட கௌரவ பெயர்களில் விழிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் லால்கான் வலியுறுத்தியிருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி தொடரும் ஹக்கீம் உறுதி. ஐக்கிய மக்கள் சக்தியுடனான கூட்டணி பொதுவான தீர்மானத்தில் பாதிப்பு ஏற்படாது என்று முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஹக்கீம் அறிவிக்கின்றார். புத்தளம் மாவட்டம் சார்பாக முஸ்லிம் காங்கிரஸ் போட்டியிடுவது குறித்து விசேட கலந்துரையாடலை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம்.
புத்தளத்தில் நீண்ட காலமாக நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை. கடந்த முறை எல்லா அமைப்புகளும் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து போட்டியிட்ட காரணத்தில் ஒரு உறுப்பினரை பெறுகின்ற வாய்ப்பு இருந்தது. இதனை அடிப்படையாக வைத்து அதே முறையில் மீண்டும் ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்கான முன் ஆயத்த நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து சாதகமாக பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த சந்திப்பை நடாத்துவதற்கு நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். எங்களுடைய கட்சியில் தனித்து போட்டியிடுவதற்கும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு நாடு முழுவதிலும் சேர்ந்து போட்டியிடுவதற்கான பொதுவான தீர்மானத்துக்கும் பாதகம் இல்லாமல் நாங்கள் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டு இருப்பதாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார் ஹக்கீம். 1 மணி நேரத்தில் கடவுச்சீட்டு பெற்று சர்ச்சையை ஏற்படுத்திய பிரதான அரசு அதிகாரி. இலங்கையில் கடவுச்சீட்டு விநியோகத்தில் நெருக்கடி நிலைமைகள் நீடித்து வரும் நிலையில் 1 மணி நேரத்தில் அதனை பெற்றுக்கொண்ட அரசு அதிகாரிகள் சர்ச்சை நிலையை ஏற்பட்டிருக்கின்றனர். பொது பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் வியானே குலதிலக குடிவரவு திணைக்களத்துக்கு வந்து 1 மணித்தியாலயத்தில் தனது புதிய கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்டார். அவர் காலை 10 மணி 15 நிமிடம் அளவில் வந்ததாகவும் 11 மணி 30 நிமிடம் அளவில் அவர் தனது ராஜதந்திர சிறப்புரிமை ரத்து செய்துவிட்டு சாதாரண கடவுச்சீட்டை பெற்றதாக அறிய முடிகின்றது. குடிவரவு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இந்திக்க ஹேரத் இதற்காக உதவியுள்ளதாக சொல்லப்படுகின்றது. இந்த கடவுச்சீட்டை லியானே குணதிலக உடனடியாக பெற்றுக்கொள்ளும் வகையில் 3001 என்ற டோக்கன் இலக்கத்தை வழங்கி 1 மணித்தியாலயத்தில் அதோடமான வேலைகளை அவர்கள் செய்துள்ளனர். கடந்த அரசாங்கத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலராக இருந்த லியானே குணதிலக கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் இலுக்கப்பட்டி ஆகியோரின் ஆதரவுடன் இந்திக்க ஹேரத் என்ற நபர் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். நாட்டு மக்கள் 2 வாரங்களுக்கு முன்னதாக ஒரு திகதியில் கடவுச்சீட்டு பெற நீண்ட நேரம் வரிசையில் நின்று டோக்கன் எடுத்து விண்ணப்பங்களை சமர்ப்பித்த நிலையில் லியானே VIP பிரிவிலிருந்து 1 மணி நேரத்தில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொண்டுள்ளமை சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருக்கிறது. நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவாரா ரணில் விக்ரமசிங்க? மத்திய வங்கி நிதி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியும் என்ற அனுரகுமார் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி தொடர்பான விசாரணைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆரம்பித்திருப்பதாகவும் விஜித ஹேரத் குறிப்பிட்டிருந்தார். அதற்குமே ஜனாதிபதி என்ற சிறப்புரிமையில் தப்பிய ரணில் விக்ரமசிங்கவை தற்பொழுது பதவியிழந்த நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியும். வெளிநாட்டில் பதுங்கியிருக்கும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை விரைவில் நாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும். இதேவேளை ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் விஜித ஹேரத் உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். ஒற்றையாட்சியை பாதுகாத்தவாறே அனுரகுமார் திசாநாயக்கா பயணிக்க வேண்டாம். சர்வதேச சமூகத்தின் தேவைகள் நிறைவேற்றாது ஒற்றையாட்சியை பாதுகாத்தபடி தேசிய மக்கள் சக்தி பயணிக்க வேண்டும் என்ற தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச அறிவிக்கின்றார். கட்சியொன்று ஆட்சிப்பிடமேறிய பின்னர் ஆரம்பகாலம் என்பது இன்பமாகவே இருக்கும். நாட்டு மக்களுக்கு தவறளிக்காது, பிரிவினவாதத்துக்கு கப்பம் புழங்காது, வெளிநாட்டு சக்திகளின் தேவைக்கேற்பட செயற்படாது, நாட்டின் இறையாண்மை ஒற்றையாட்சியை பாதுகாத்து பயணித்தால் எவ்வித பிரச்சனையும் இருக்காது என்றால் இந்த நாட்டு மக்களுக்கு ஆணை வழங்குவார்கள். இதேவேளை பொது தேர்தலில் சர்வஜன கட்சியின் சார்பில் நாம் போட்டியிடுகின்றோம். எதிரணிக்கு இடையில் கொள்கை ரீதியில் முரண்பாடுகள் உள்ளன. எனவே எதிரணி கூட்டணி என்பது சாத்தியப்பட மாட்டாது என்றார் விமல் வீரவன்ச அறிவிக்கின்றார். மத்திய கிழக்கில் போர் பதற்றம். இஸ்ரேல் மீது ஈரான் தொடர் தாக்குதல். இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் சுமார் 400க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. இஸ்ரேலில் இருக்கும் முக்கிய நகரங்கள் குறிவைத்து வீசப்பட்டுள்ள இந்த ஏவுகணைகளால் அங்குள்ள லட்சக்கணக்கான பொதுமக்கள் பதுங்கு குழிகளுக்கு தஞ்சம். அடுத்த அறிவிப்பு வரும் வரை அவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டாம் என்று இஸ்ரேல் இராணுவம் கேட்டு நிற்கின்றது. வானில் பறந்து வரும் ஏவுகணைகளை வழியில் தடுத்து அழிக்கும் பொருட்டு அதிநவீன கருவிகள் தயாராக இருப்பதாக இஸ்ரேல் இராணுவம் அறிவிக்கின்றது. ஈரான் மக்கள் வீதிகள் இறங்கி இந்த தாக்குதலை கொண்டாடி வருவதுடன் இந்த தாக்குதலுக்கான பின்விளைவுகளை ஈரான் சந்திக்க நேரிடும் என்றாம். இதற்கான பதிலடி சரியான நேரத்தில் சரியான இடத்தில் கொடுக்கப்படும் என்றாம் இஸ்ரேல் இராணுவம் எச்சரிக்கை வழங்கியிருக்கின்றது. இஸ்ரேல் நடத்திய விமானப்படை தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா உயிரிழந்த சம்பவம் மத்திய கிழக்கில் ஒரு போர் பதற்றமான சூழலை உருவாக்கியிருக்கிறது. தொடர்ந்தும் ஹிஸ்புல்லாக்களின் ட்ரோன் படை பிரிவின் தலைவர் ஹசன் கிசோரா மற்றும் ஒரு உயர்மட்ட தளபதியான ஹவுக் ஆகியோர் அடுத்தடுத்து இஸ்ரேல் இராணுவம் கொண்டிருக்கின்றது. லெபனான் மீதான தொடர் தாக்குதலை நிறுத்துமாறு ஐக்கிய நாடுகள் தொடங்கிய சர்வதேச அமைப்புகளும் உலக நாடுகளும் தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்தாலும் கூட லெபனான் மீது இஸ்ரேல் தரைவழி தாக்குதலையும் தொடங்கியிருக்கின்றது.
கடந்த 2 நாட்களில் மட்டும் லெபனானில் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேலில் இந்த தொடர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் இராணுவம் இஸ்ரேல் மீது தொடர் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகின்றது. இந்தியாவின் உயர்ஸ்தானிகருக்கும் மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாட் பதுதனுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாட் பதுதனுக்கும் இடையில் கட்சி தவிசாளர் அமீரவி ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். குறித்த சந்திப்பின் நாட்டின் தற்போதைய அரசியல் முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. விவசாயிகளுக்கு அதிகரிக்கப்பட்ட உரமானியம் வெளியானது விசேட அறிவிப்பு. விவசாயிகளுக்கு அதிகரிக்கப்பட்ட உரமானியத்தை 2 கட்டங்களாக வழங்குவதற்கு விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளனர். பொது தேர்தல் முடியும் வரை அதிகரிக்கப்பட்ட உரமானியத்தை இடைநிறுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. குறித்த அறிவித்தல் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் விக்ரமசிங்க அறிவிக்கின்றார். ஜனாதிபதியினால் அதிகரிக்கப்பட்ட உரமானிய கொடுப்பனவு தேர்தலின் பின்னர் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். தேர்தல் ஆணைக்குழு எடுத்த தீர்மானத்துக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அறிவிக்கின்றார். பெரும்போக பயிற்சிக்கு எதிர்வரும் 15ஆம் தேதி நீர் திறந்துவிடப்படும் என்றும் விவசாய அமைச்சு அறிவிக்கின்றது. இந்த வருடம் பெரும்போகத்தில் 8 லட்சம் ஏக்கர் நிலத்தில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட உள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது. இலங்கை ரூபாவின் பெறுமதியில் திடீர் உயர்வு. இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளனர். அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 290 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 299 ரூபாவாகவும் காணப்படுகின்றது. ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் பெறுமதிகள் 384 ரூபாவும் விற்பனை பெறுமதி 399 ரூபாவாக இருக்கின்றது. யூரோ ஒன்றின் பெறுமதி விற்பனை பெறுமதி 333 ரூபாவும் கொள்முதல் பெறுமதி 319 ரூபாவும் காணப்படுகின்றது. கெனேடியன் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 213 ரூபாவும் விற்பனை பெறுமதி 223 ரூபா காணப்படுகின்றது. ஆஸ்திரேலிய டாலர் 208 ரூபாவும் சிங்கப்பூர் டாலர் 234 ரூபா என்ற அடிப்படையில் தொடர்கின்றன. போரில் காணாமல் ஆக்கப்பட்ட 60 சிறுவர்கள் எங்கே? ஈழச் சிறுவர்களின் போராட்டமே இலங்கையின் முகாமா? பன்னாட்டு சிறுவர் தினத்தை முன்னிட்டு தமிழர் தாயகமெங்கும் சிறுவர் முன்னெடுத்த போராட்டம் ஊடகங்களில் விசேட கவனங்களை பெற்றிருக்கிறது. இனப்படுகொலை போரில் காணாமல் ஆக்கப்பட்ட சிறுவர்கள் எங்கே என்றும் அவர்களுக்கான நீதி எங்கே என்றும் சிறுவர்கள் கேள்வி எழுப்பி தமிழர் தாயகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மட்டக்களப்பு நகரங்களில் போரில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நியாயங்கள் வேண்டி சிறுவர்கள் முன்னெடுத்த இந்த போராட்டம் இலங்கை முழுவதும் கண்விழித்து இனியாவது பார்க்குமா? ஈழநில குழந்தைகள் பதாகைகள் ஏந்தியவாறும் போராடுகின்றார்கள். குழந்தைகள் தங்கள் வாழ் நிலத்துக்காக போராடுகின்றார்கள். உரிமைகள் மறுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, ஆக்கிரமிக்கப்பட்ட இனத்தின் குழந்தைகள் எதையெல்லாம் சந்திக்க வேண்டுமோ அதை எங்கள் குழந்தைகள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விடயம். முள்ளிய வாய்க்காலில் சரணடைந்த அப்பாவி குழந்தைகளை சிங்கள இராணுவம் கொலை செய்து அழித்தது. அவர்களின் புகைப்படங்கள், அவர்களின் இரத்தம், அவர்களின் கண்ணீர் இந்த உலகத்தின் மனசாட்சியை உலுக்கவில்லை. ஈழத்தில் இலங்கை அரசு நடத்திய போரால் எங்கள் குழந்தைகள் இடர்மிக்க காலத்தை சந்தித்தனர். இன்றைக்கும் எங்கள் குழந்தைகள் தாய் தந்தையரை இழந்து அனாதரவாக்கப்பட்டுள்ளனர். வடகிழக்கில் இருக்கும் சிறுவர் இல்லங்கள் சிலவற்றுக்கு செல்கின்ற போது எத்தனை தாய் தந்தையரை இழந்த சிறுவர்களை சந்திக்க முடிகின்றன. தாய் தந்தைகள் குழந்தைகள் இழப்போடு அவர்கள் மாபெரும் தனிமைக்கும் ஆளாகியிருக்கின்றனர். அவர்களின் பேரன்பை இழக்கின்றார்கள். அவர்களின் எதிர்காலம் வேறு திசையில் செல்கின்றது. துபாயில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல். பொது மன்னிப்பு காலத்தினூடாக அதிக பயனை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று துபாயில் இருக்கும் இலங்கை துணை தூதரகம் அறிவிக்கின்றது. ஐக்கிய அரபு ராஷ்டிரியத்தில் அறிவித்திருக்கும் பொது மன்னிப்பு காலத்தினூடாக அங்குள்ள இளைஞர்கள் அதிகபட்ச பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று துபாயில் இருக்கும் இலங்கை துணை தூதரகம் கோரிக்கை விடுக்கின்றது. விசா காலாவதியானமை உட்பட்ட பல காரணங்களால் தொடர்ந்தும் ஐக்கிய அரபு ராஷ்டிரியத்தில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்கள் எவ்வித கட்டண விதிப்புமின்றி மீள நாடு திரும்புவதற்கு ஐக்கிய அரபு ராஷ்டிரியம் பொது மன்னிப்பு காலத்தை வழங்கியுள்ளனர். கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி தொடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த பொது மன்னிப்பு காலத்தினூடாக 1380 இளைஞர்கள் மட்டுமே இதுவரை தாயகம் திரும்பியிருக்கின்றனர். இவர்களில் 520 பேர் திரும்புவதற்கான விமான பயணச்சீட்டுக்களை முன்பதிவு செய்துள்ளனர் என்று துபாயில் இருக்கும் இலங்கை துணை தூதரக அதிகாரிகள் அறிவிக்கின்றனர்.
எனவே அங்குள்ள இளைஞர்கள் அதிகபட்ச பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற துபாயில் இருக்கும் இலங்கை துணை தூதரகம் வேண்டுகோள் வைக்கின்றது. நன்றி.